வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும், லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுவேலா அதுக்கும் இப்போ உள்ள ஒரு எஸ்கலேஷன் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே அதிகமான ஆயில் ரிசோர்ஸ் எங்க இருக்குங்கிறது நெறைய பேர் அது ஈரான், சவுதின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பட் இருக்கிறதுலே டாப் ஆயில் ரிசர்வ்ஸ் அது பார்த்தீங்கன்னா வெனிசுவேலால தான் இருக்கு. கிட்டத்தட்ட 300 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ இத இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கிற மாரி சொல்லணும்னா, ஆ ஒட்டுமொத்த இந்தியாவோட தேவைய பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10லிருந்து 15 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இல்ல உலகத்திலே அதிகமா இல்ல ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற சவுதி அரேபியாவோட ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10லிருந்து 15 மில்லியன் பேரல்ஸ். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க, இவங்களோட ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறத ஸோ தென் அமெரிக்க நாடுகள் மட்டும் இல்லாம உலகத்திலே அதிகமான ஆயில் ரிசர்வ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி, அதே மாரி நம்ம வரலாற்ற புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். எங்கெங்கெல்லாம் கச்சா எண்ணெய் இருக்கோ, அங்கெல்லாம் அமெரிக்கா கொடி இருக்கும். நேரடியாகவோ, ஒரு நண்பனாவோ, ஒரு எதிரியா, நிச்சயமா அந்த எண்ணெயில அவங்க கை வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது ட்ரம்ப். ஆனா அவங்க இந்த விஷயத்துக்கு அவங்க பயன்படுத்துற விஷயம் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து அதே ரீல தான் அவர் மறுபடியும் ஓட்டுறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அ நாட்டுக்குள்ள அதிகமா ட்ரக்ஸ் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா நாடா தான் இருக்கு. அங்கருந்து தான் அதிகமான அளவுக்கு இந்த போதைப் பொருட்கள் வருதுங்கிறத சமீபத்தில நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இதில நாங்க கடல் பகுதியிலேருந்து கொண்டு வர நபர்கள நாங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா லேண்ட நாங்க கூடிய சீக்கிரம் புடிச்சுருவோங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப சமீபத்தில இந்த 1 மாசத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6க்கும் மேல இந்த போர்ட ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக் மூலமா. ஸோ இதில கிட்டத்தட்ட 27 நபர்கள் இறந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ட்ரக்க ஸ்டாப் பண்றதா பேருக்கு வச்சாலும், அவங்க உள்ளுக்குள்ள நெறைய அந்த ஒரு நேரடியா இன்னொரு நாட அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இது எல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் வாட்டர் பார்டர்ஸ்ல. அதாவது அது எந்த நாட்டுக்கும் இது அமெரிக்கா நாட்டுக்குள்ள நடக்கிறது இல்ல. இது அமெரிக்காவோட கடல் எல்லைக்கு வெளியில நடக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்புது. எப்படி இன்னொரு நாட்டு மேல இவ்வளவுங்க ஆ இந்த மாரி தாக்குதல் நடத்துறது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுக்கு சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். 2வது ட்ரம்ப் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. நாங்க லேண்டையும் கேப்சர் பண்றோம். லேண்ட சொல்றோம். ஸோ இந்த லேண்டுங்கிற வார்த்தை அவர் எத குறிக்குதுன்னா, ஒருவேளை ஏதாவது இன்கர்ஷன் இல்லன்னா ஒரு இன்வேஷன் பண்ண போறாங்களாங்கிற ஒரு கேள்விய எழுப்புது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஈராக்ல என்ன பண்ணாங்கிறது, லிபியால என்ன பண்ணாங்கிறது, முக்கியமா தாலிபான், ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டிங்கா இன்டைரக்ட்டா என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 8 அமெரிக்கன் கடற்படை சேர்ந்த கப்பல்கள், போர் கப்பல்கள் அந்த இடத்துல பேட்ரோலுக்கு வருது. அப்புறம் சப்மரின் அ ஒரு சப்மரின் அங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நெறைய மெரின்ஸ். ஸோ அவங்களையும் அந்த போர்ட்டோ ரிக்கோ பகுதி, அந்த நாடு, அந்த தென் அமெரிக்காவுல ஒட்டியுள்ள பகுதிகள்ல அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அலார்மிங்க எழுப்பிக்கிட்டு இருக்கு. இதுவும் இல்லாம மதுரோவோட, அதாவது வெனிசுவேலா நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரோட ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப சாடி இருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம நான் சொன்ன அதே வார்த்தைய தான் திரும்பி சொல்லியிருக்கேன். ஈராக்ல நடந்த விஷயத்த பார்த்திருப்போம். ஆப்கானிஸ்தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி சிஏஏ இருக்கு. சிஏஏ ஒரு மிக மோசமான ஒரு ஏஜென்சிங்கிறத சொல்லியிருக்காரு. இது போக ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, மதுரோவோட தலைக்கு $50 மில்லியன் பவுண்டி வச்சிருக்காங்க. ஸோ அங்க சிஏஏ ஆப்பரேஷன் நடக்குமா? எப்பவும் போல இந்த நாடை கவுக்க பார்ப்பாங்களா? ட்ரம்ப் ஐ மீன் அமெரிக்கா. ஸோ இது ஒரு போருக்கு விற்றிடுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா 6 போர நிப்பாட்டிட்டேன், 7 போர நிப்பாட்டிட்டு 8 போர் நோபல் பிரைஸ்ன்னு கத்திட்டு இருந்த ட்ரம்ப், ஸோ இந்த மாரி மறுபடியும் அதே போருக்கு நாங்க அ போவோங்கிறத போர் சொல்லாம இத அவர ட்ரக்குக்கு எதிரா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க டெரரிஸ்ட்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துனாங்க. இப்ப ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்க. மத்தபடி அவங்களோட ஃபார்முலா ஒண்ணு தான். ஸோ இதெல்லாம் அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்த எழுப்புது. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க.